அழகான நீலக்கடலின் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் கடல் ராஜா தனது அன்பான மகளுடன் வாழ்ந்து வந்தார். அந்த இளவரசி மற்ற கடல்வாழ் உயிரினங்களைப் போல இல்லை. அவள் மிகவும் ஆர்வம் கொண்டவள். கடலின் மேலிருக்கும் மனித உலகம் எப்படி இருக்கும் என்று அவள் தினமும் யோசித்துக் கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு மாலையும் சூரியன் தண்ணீரின் மேல் பொன்னாக மின்னும்போது அவள் கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் வந்து மேலே பார்க்க முயற்சிப்பாள். அங்கே பறக்கும் பறவைகள், தொலைவில் தெரியும் நிலம், விளக்குகள் மின்னும் வீடுகள், இவை அனைத்தும் அவளுக்கு புதுமையாகவும் அதிசயமாகவும் தோன்றின. ஒரு நாள் அவளுடைய மனதில் ஒரு பெரிய ஆசை உருவானது. மனித உலகை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை. தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி அவள் மெதுவாக நிலத்திற்குச் செல்ல முடிவு செய்தாள். கடல் அலைகள் அவளை மென்மையாக தள்ளி கரைக்கு கொண்டு வந்தன. அவள் மனித உலகில் காலடி வைத்த அந்த நொடியே ஒரு மாற்றம் நடந்தது. அவளுடைய அழகான மீன்வால் கால்களாக மாறியது. ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய இனிமையான குரல் மறைந்துவிட்டது. அவள் பேச முடியாதவளாகிவிட்டாள். அவள் குரலை இழந்தாலும் அவளுடைய இதயம் நிறைந்திருந்தது. மனிதர்களின் சிரிப்பை அவள் பார்த்தாள். குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டாள். மரங்கள் காற்றில் ஆடும் சத்தத்தை கேட்டாள். இவை அனைத்தும் அவளுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. குரல் இல்லாமல் இருந்தாலும் அவள் நல்ல செயல்களால் தனது அன்பை வெளிப்படுத்தத் தொடங்கினாள். சிறிய பறவைகளுக்கு உதவினாள். கடற்கரையை சுத்தமாக வைத்தாள். அனைவரிடமும் கருணையுடன் நடந்து கொண்டாள். அவள் புரிந்து கொண்டாள், குரல் இல்லாமல் கூட மனத்தின் நன்மை மிகப்பெரிய சக்தி என்பதை. உண்மையான அழகு பேசுவதிலில்லை, நல்ல மனதில்தான் இருக்கிறது என்பதை. அந்த நாள் முதல் கடல் ராஜாவின் மகள் மனித உலகையும் தனது கடல் உலகையும் அன்புடன் நினைத்து கொண்டே வாழ்ந்தாள். அவளின் கதை நமக்கொரு இனிய பாடம் சொல்லுகிறது. நம் இதயம் நல்லதாக இருந்தால் உலகம் எப்போதும் நம்மை புரிந்து கொள்ளும். Thanks for watching. Subscribe me.